கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கேளுங்க. ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். கண்ணு, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள், அதாவது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 5.6 தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க கணக்கு. இந்த லைன் 3x plus 4y minus 12 equal to 0 meet the coordinate axis at A and B. கண்ணு, இந்த ஒரு கோடு வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை ஏவில் மீட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸை பியில் மீட் பண்ணுது. அந்த கோட்டை டயாமீட்டராக வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரான் பண்ண ஏபி ஆஸ் ஏ டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அந்த ஏபியை டயாமீட்டரை வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிளை கண்டுபிடி. அந்த ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ அந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் என்னமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பாருக்கன்னு, ஜஸ்ட்டு 3x + 4y - 12 = 0. இப்போ கோஆர்டினேட் ஆக்சிஸை மீட் பண்ணுது அப்படின்னாவே 12ஆல் டிவைட் பண்ணு. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மால் டிவைட் பண்ணிக்கோ. அப்போ 3x / 12 + 4y / 12 - 12 / 12 = 0. இதை அடித்து போட்டிங்கன்னா 4. இங்கே 1 4 is 4, 3 4s are 12. இங்கே அடித்து போட்டிங்கன்னா 1. அப்போ நமக்கு x/4 + y/3 -1 அந்தாண்ட போச்சுன்னா +1. இது ஏன் 12ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா அப்போ தான் எக்ஸ், அதாவது எக்ஸ் வெட்டு துண்டு ஒய் வெட்டு துண்டு கிடைக்கும். புரியுதா? எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கிடைக்கும். அப்போ எக்ஸில் 4 அப்படிங்கிற இடத்துல வெட்டுதுன்னு அர்த்தம். ஒய் வெட்டு துண்டு எக்ஸ். புரியுதா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை 3 அப்படிங்கிற பாயிண்டில் வெட்டுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இந்த ஏங்கிற பாயிண்ட், நான் படம் வரைஞ்சிருக்கேன்ல சாமி, இந்த ஏங்கிற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன? 4, 0. அதாவது எக்ஸோடைய வேல்யூ 4. வேறு எக்ஸோடைய வேல்யூ 4. எக்ஸ் இன்டர்செப்ட் 4. அப்போ இந்த பாயிண்ட் 4, 0ன்னு வந்துருங்கன்னு. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கா. இந்த பி வந்து ஆரிஜின்லேருந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. ஒய் இன்டர்செப்ட் 3. அப்போ ஒய் வெட்டு துண்டு 3. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன வரும்? 0, 3. ஏன்னா இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. நல்லா கவனமாக பார்த்துக்க கண்ணு. இது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ தான் இருக்கும், ஒய்யோடைய வேல்யூ 0. இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ 3. அப்போ ஏங்கிற பாயிண்ட்டு உனக்கு புரியறதுக்காக நான் படம் போட்டேன். இங்கே பார்த்தே நான் சொல்லிடலாம். எக்ஸ் இன்டர்செப்ட் 4 அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டு 4, 0. ஒய் இன்டர்செப்ட் 3 அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் 0, 3. கண்ணு 3, 0 போட்டுறக்கூடாது. இது எக்ஸோடைய வேல்யூ தான் இருக்கும், ஒய்யோடைய வேல்யூ இருக்காது. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் ஒய்ஹெச் மேலே இருக்கு. அப்போ ஒய்யோடைய வேல்யூ தான் இருக்கும், எக்ஸோடைய வேல்யூ 0. புரியுதா? இது நமக்கு டயாமீட்டர். அப்போ இது x1 y1, இது x2 y2. அப்போ therefore ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பார்த்துக்கோ. டயாமீட்டருடைய எண்ட் பாயிண்ட் வந்திருக்கா. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு என்ன கிடைக்கும்? x - x1 into x - x2 plus y - y1 into y - y2 equal to 0. புரியுதா சாமி? பார், எண்ட் பாயிண்ட் எடுத்துறதுனால டயாமீட்டருடைய எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறனால இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ x - x1 வந்து 4 இன்ட்டு x - x2 வந்து 0 ப்ளஸ் y - y1 வந்து 0 இன்ட்டு y - y2 வந்து என்ன? 3 ஈக்குவல் டு 0. இப்போ 0 விட்டுறலாம். அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணினா
எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x, அதே மாதிரி ஒய் எடுத்து பெருக்கினீங்கன்னா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்டராக எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. புரியுதா கண்ணு? இதில் ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று, அதாவது இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதணும். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்மால் டிவைட் பண்ணுனா உனக்கு வந்து எக்ஸுக்கு கீழே இருக்கிறது எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய்க்கு கீழே இருக்கிறது ஒய் இன்டர்செப்ட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே என்ன பாயிண்ட் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் மேலே என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது டயாமீட்டருடைய என் பாயிண்டாக கிடைச்சிடும். புரியுதா? இது மொதல் கான்செப்ட். 12ஆல் டிவைட் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சிக்கிற. ஏங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும், பிங்கிறது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கும். இது x1 y1, இது x2 y2ன்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் போடலாம். இவ்வளோதான். ரெண்டு கான்செப்ட் தான் சாமி. புரியுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தெரியலனா கேளுங்க. தேங்க்யூ.